இப்போ நம்ம 7-year itch of SIP, that is what this topic is all about. இதை மோதிலால் ஓஸ்வால் கம்பெனி ஒரு ரிசர்ச்சா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா நம்ம பார்க்க போறோம். let's say for example, நான் ரெண்டு டிஃபரெண்ட் இண்டிவிஜுவல் எடுத்துக்கிறேன். ஒருத்தர் பேர் அருண், இன்னொருத்தர் பேர் சுரேஷ். இவங்க ரெண்டு பேருமே கடந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல, அதாவது ஸ்மால் கேப் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், அருண்கிறவர் 20 பிப்ரவரி 2005 தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாரு. சுரேஷ்ங்கிறவர் என்ன பண்றாரு, 21 பிப்ரவரி 2005 தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருமே லாஸ்ட் 20 இயர்ஸா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் மார்க்கெட்ஸ்ல இட்ஸ் இன்டாக்ட் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், அருண் இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் இட் வாஸ் அட் அ பீக். ஒரு நாள் தள்ளி சுரேஷ் இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 15-20% கீழே விழுந்துருச்சு. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஒரு நாள் தான் வித்தியாசம். அருணுக்கும் சுரேஷுக்கும் யாருடைய ரிட்டர்ன் இதுல அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஆப்வியஸ்லி சுரேஷோட ரிட்டர்ன் அருணை காட்டிலும் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னால், அருண் மார்க்கெட் பீக்ல இன்வெஸ்ட் பண்ணாரு, சுரேஷ் மார்க்கெட்டோடைய பாட்டம்ல இன்வெஸ்ட் பண்ணாரு, அதாவது 20% கீழே விழுந்ததுக்கு பிறகு. இப்ப ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் சுரேஷோட ரிட்டர்னை எடுத்துக்கிட்டு லாஸ்ட் 5 வருஷத்துல சுரேஷ் இன்வெஸ்ட் பண்ணா கிட்டத்தட்ட 30% ரிட்டர்ன் வருது அப்படின்னா அது மிஸ்லீடிங்கா இருக்கும். அதனால எப்பவுமே ஒரு ரிட்டர்னை நம்ம பார்க்கும்போது ரோலிங் ரிட்டர்ன் அப்படிங்கிற பேட்டர்ன்ல தான் நம்ம அந்த ரிட்டர்னை பார்க்கணும். எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி 20 பிப்ரவரி 2025 இருக்கும். 20 பிப்ரவரி 2005 ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சு 5 வருஷம் ஹோல்டு பண்ணியிருந்தாருன்னா அவருடைய ரிட்டர்ன் எவ்வளவு? 21 பிப்ரவரி 2005 ஆரம்பிச்சு அதுல இருந்து 5 வருஷம் ஹோல்டு பண்ணாருன்னா அவருடைய ரிட்டர்ன் எவ்வளவு? 22 பிப்ரவரி ஆரம்பிச்சு அதுல இருந்து 5 வருஷம் ஹோல்டு பண்ணாருன்னா அவருடைய ரிட்டர்ன் எவ்வளவு? தட் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு லுக் அட் மார்க்கெட்ஸ். இது எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேட்டர்னை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஜென்ரலா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னா, 5-year ஹோல்டிங் பீரியட், எவ்ரிடே ரோலிங் ரிட்டர்ன் ஃபார் த லாஸ்ட் 20 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 7-year ஹோல்டிங் பீரியட், எவ்ரிடே ரோலிங் ரிட்டர்ன் ஃபார் த லாஸ்ட் 20 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் 7 இயர்ஸ்னா, உதாரணத்துக்கு இப்ப நம்ம 2010 இருக்கும், 2007 ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணி 2010 வரைக்கும் ஹோல்டு பண்ணிருந்தாருன்னா அது 7-year பீரியட். அந்த மாதிரி டேட் வைஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதே எக்ஸாம்பிள் இதுலயும் ரிலேட் பண்ணுவோம். ஒருத்தர் 20 பிப்ரவரி 2003 இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து 7 வருஷம் ஹோல்டு பண்ணிருந்தாருன்னா எவ்வளவு ரிட்டர்ன்? இன்னொருத்தர் 21 பிப்ரவரி 2003 இன்வெஸ்ட் பண்றாரு, அதுல இருந்து 7 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா என்ன ரிட்டர்ன்? சோ இதுல இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் அ 7-year ஹோல்டிங் பீரியட், எவ்ரிடே ரோலிங் ரிட்டர்ன் எடுத்து கடந்த 20 வருஷத்துக்கு பார்க்கும்போது, அட் எனி பாயிண்ட் இன் டைம் a person who has started his investments as an SIP has never lost its money and in fact made handsome returns from his investments. அதுதான் இந்த ரிசர்ச்சோட அவுட்புட். தேங்க்யூ. உங்க பர்சனல் ஃபினான்ஸை பெட்டர் ஆக்கணுமா? ப்ளீஸ் கெட் இன் டச் வித் us.